ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தவா சிக்கன் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். தவா சிக்கன் ஈஸியாக, ஸ்பைசியாக, யம்மியாக, நாக்கில் வச்சோடனே அப்படின்ற மாதிரி சூப்பர் டேஸ்ட்டோட தவா சிக்கன் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சார். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் வந்து பச்சை மிளகா, தேவையான அளவு பச்சை மிளகா. நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல, உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புதினா சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இப்போவே சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம மாவுலாம் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போதும், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 65 பவுடர், சிக்கன் 65 பவுடர் இருக்கு இல்லையா, சிக்கன் 65 பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். அரிசி மாவு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம், புளிப்பு இருக்கிறதுக்காக. ஒரு ஆஃப் லெமன் மட்டும் போதும், முழு லெமன் வேணாம். ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே சால்ட்டு போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன். அதனால் இப்போ சால்ட்டு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு நல்லா ஃபுல்லாக வந்து கோட்டிங் ஆகிற மாதிரி சிக்கனை பரட்டி எடுத்துக்கோங்க. அந்த மசாலாவில் நல்லா இந்த மாதிரி நடுவில் வந்து காரம் இறங்கிறதுக்காக நடுவில் நான் ஸ்லைஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், கத்தியில். அந்த மாதிரி நீங்களும் வந்து நடுவில் கொஞ்சம் ஸ்லைஸ் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கோட்டிங் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருங்க. ஒரு மணி நேரம் ஊறட்டும், சரிங்களா? 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாக தவாவில் வந்து நான் நிறைய எண்ணெய் ஊற்றலை, கொஞ்சம் அது முங்குற அளவுக்குலாம் கூட நான் ஊற்றலை, கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானவொடனே இந்த மாதிரி எடுத்து தவாவில் வச்சுருங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நான் வந்து பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. மிளகாத்தூள் நான் சுத்தமாக சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், சரிங்களா? ஆனால் நான் மிளகாத்தூள் சேர்க்கலை, வெறும் பச்சை மிளகாவில் இருக்க காரம் மட்டும்தான். அதனால தான் சொன்னேன், நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ காரம் நீங்கள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா. இப்போ வந்து இந்த மாதிரி போட்டு அந்த எண்ணெயை சுற்றி மேலே அப்படியே எடுத்து விடுங்க. அது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். மேலே ஆயில் போட்டிங்கன்னா மேலே இருக்கிறதுலாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம். தீ வந்து ரொம்ப ஜாஸ்தி வைக்காதீங்க, திட்டமான தீலையே வச்சுக்கோங்க, இல்லைனா தீஞ்சிரும். சிக்கன் வேகாது, அப்புறம் வந்து தீஞ்சா மாதிரி ஆகிடும். திட்டமான தீயில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டுக்கிறேன். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு, பார்த்தீங்களா? அந்த சைடு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சைடு திருப்பி போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்லிம்லேயே வச்சுருங்க, ரொம்ப ஜாஸ்தி ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், தவா சிக்கன் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் 2மே போட்டு எடுத்துட்டேன். மேலே வந்து லெமன் வச்சுருக்கேன், சரிங்களா? லெமன் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், கம்மி தீலையே வச்சு நீங்கள் இந்த மாதிரி தவா சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.